ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிலக்கடலை பீனட் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் அதை வச்சு ஒரு சின்ன ஸ்வீட் பண்ணுறதும் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இதுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு இதில் நம்ம பார்த்துடலாம். நிலக்கடலை ஏழைகளின் பாதாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாதாம் பருப்பை விட பிஸ்தா, முந்திரி இதுகளில் இருக்கிற சத்தை விட நிலக்கடலையில் அதிகமாக இருக்குது. இது ப்ரோட்டீன் ரிச்சுன்றதுனால நம்மளோட ஹேருக்கு, ஸ்கின்னு, ஐ மசில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இது அதிகமாக ஹெல்ப் பண்ணும். இதனால் இது நம்ம தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது. இதோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வீடியோ பார்க்கும்போது கூட பார்க்கலாம். இது போன் ஸ்ட்ரென்த்துக்கும் நல்லது. விட்டமின் டி அதிகமாக இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ஆஸ்டியோபோரோசிஸ் நமக்கு வராமல் தடுத்துக்கிற முடியும். இதில் அதிகமாக ஃபைபர் இருக்குது. அதனால் இதை சுகர் பேஷண்ட் கூட பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். இப்போ நம்ம பார்க்கலாம். நான் காஞ்ச வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துட்டு நம்ம பெனிஃபிட்ஸை பார்த்துக்கலாம். லேடிஸ்க்கு இது ரொம்பவே நம்மளோட யூட்ரஸ்க்கு ரொம்பவே நல்லது. யூட்ரஸில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றிடும். நல்லாவே இந்த குழந்தையின்மை இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது அவங்களுக்கு. ஏன்னா அதில் ஃபோலிக் ஆசிட் ரிச்சாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. கருப்பையை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும். அப்புறம் கேன்சர் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். லேடிஸ்க்கு பிரெஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்கும். இதில் சைட்டோஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் நம்மளோட கேன்சர் செல்லுக்கு எதிராக போராடுது. எல்லாமே கேன்சர் செல்லுக்கு எதிராக போராடுது. நம்மளோட தமிழ்நாட்டில் எடுத்துக்கிற உணவு எல்லாமே ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ஒரு இதிலேருந்து தான் நம்ம உணவு எடுத்துக்கிறோம். இதில் விட்டமின் ஏ, B3 அண்டு நியாசின் நல்ல ஞாபக சக்தியை குழந்தைங்களுக்கு கொடுக்கும். இதை தொடர்ந்து கொடுத்துட்ருந்தீங்கன்னா இதில் விட்டமின் பி அதிகமாக இருக்கிறதுனால விட்டமின் பியோட ஒரு பொருள் பயோட்டின் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பார்த்துருப்போம். பயோட்டின் ட்ரிங்க்கு அப்படி இப்படின்னு நிறையாவே இருக்குது. அதனால் பயோட்டின் இதில் நேச்சுரலாகவே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நம்மளோட அடல்ட்ஸ் ஹேர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லா நம்மளோட ஹேருக்கு நல்லா ஹெல்த்தியான ஹேர் கிடைக்கும். ஓகே, இது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதில் உங்களுக்கு ஸ்கின் வேணும்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா ஸ்கின் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கின்னை எடுத்துகிட்டு கூட நீங்கள் அதை அரைச்சிக்கலாம். இப்போ நான் அந்த சின்ன கப் இருக்குல்ல, சின்ன கப்பில் 2 கப்பு அந்த வேர்க்கடலை எடுத்திருந்தேன். ஆனால் 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நல்லாவே இனிப்பு இருக்கும் 1.5 கப்பில். உங்கள் இனிப்பு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா 1 கப் கூட எடுத்துக்கலாம், வெல்லம் எடுத்துக்கலாம். இது வெல்லம் தான் எடுத்துக்கணும், வேறு ஜீனி இந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால வெல்லமே எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இதில் தேங்காய் சேர்த்து செய்யலாம். தேங்காய் சேர்த்தோன்னா அன்றைக்கே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் இதில் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய், கடலைப்பருப்பு, அப்புறம் வெல்லம், இது 3 சேர்த்து தான் நான் அதை பண்ணியிருக்கேன். 2 ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸ்வீட்டை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம 1 மந்த்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சீக்கிரமே அதை சாப்பிட்ருவீங்க. அவ்வளோ இருக்காது, 1 மந்த் வரைக்கும்லாம் இருக்காது. எங்கள் வீட்டிலலாம் இருக்காது. இது ரொம்பவே நல்லது. இது நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வெளியிலே ஸ்டோர் பண்ணாலே நல்லாயிருக்கும். ஒரு 1 வீக் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை நம்ம இன்னொரு மெத்தடில் நம்ம அதை உருண்டை பிடிக்காமல், அதை சூடோடு நம்ம உருண்டை பிடிக்காமல் விட்டுட்டோன்னா இந்த மாதிரி ஆயிடும். இந்த பவுடர் ஃபார்மில் கூட நம்ம சாப்பிட்லாம். வேணும்னா உங்களுக்கு பாலில் பிடிக்கும் இந்த டேஸ்ட் அப்படின்னா 1 ஸ்பூன் போட்டு ஹெல்த் மிக்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.